வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் என்ன நடக்கலாம்? அதாவது 1வது வாரம் மார்ச் 1வது வாரம் மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அது மட்டும் இல்லாம நம்ம சென்செக்ஸ் இது 3மே வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ என்னன்னா மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. இதை எப்படி அனலைஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்கலாம். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் இல்ல 15 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல நம்ம வச்சு பார்க்கும்போது 3:15 வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நாள் 2 நாளுக்கான மூவ்மெண்ட்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு பார்க்கும்போது என்னன்னா, மார்க்கெட்டோட பிரைஸ் ஆக்ஷன் வந்து போன வாரம் எப்படி இருந்திருக்கு? அதே மாரி அடுத்த வாரம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? எந்தெந்த முக்கியமான சப்போர்ட் ஜோன்க்குள்ள இருக்கு? அதிலிருந்து மார்க் அவுட் பிரேக் அவுட் ஆகுமா? இல்ல ஸ்டில் சைட்வைஸ் தான் மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற விஷயமும் நமக்கு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம, இது நம்ம நிஃப்டி 50 அதே மாரி பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, நம்மளோட பிஎஸ்சி சென்செக்ஸ் இது எல்லாத்துலயும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமான இண்டெக்ஸஸ். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சில டைம் நீங்க வந்து நிஃப்டி 50லயோ, பேங்க் நிஃப்டிலயோ நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல தான் பெரும்பாலும் ட்ரேட் பண்ணுவீங்க. அப்படி இல்லாதவங்க, அதாவது எனக்கு வந்து ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். இல்ல உங்களுக்கு ஸ்பாட்ல ட்ரேட் பண்ணணும் நிஃப்டி 50ல அப்படின்னா, நிஃப்டி பீஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். நிஃப்டி பீஸ் நீங்க போட்டீங்கன்னா தெரியும். இங்க வந்துச்சு காணாம போச்சு. நிஃப்டி பீஸ் இங்க இருக்கு பாருங்க. இந்த நிஃப்டி பீஸ்லாம் இருக்குல்ல, ஃபண்ட் இஎஃப்டி. ஸோ இந்த இதில நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, நிஃப்டியோட ஃபண்ட தான் கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து நிஃப்டி பீஸா குடுக்குறாங்க. அப்போ நிஃப்டிய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதே மாரி பேங்க் நிஃப்டிக்கும் பீஸ் இருக்கு, சென்செக்ஸ்க்கும் பீஸ் இருக்கு, கோல்டுக்கும் பீஸ் இருக்கு. ஸோ இந்த பீஸ்னா என்னன்னா, அதாவது அத சார்ந்து இருக்கும். நிஃப்டிய சார்ந்து இதோட பிரைஸ் இருக்கும். ஆனா இது நீங்க ஆக்சுவல் ஸ்டாக் மாரி நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொல்ல வேண்டியது. அப்போ இந்த வாரம் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம ஸ்டார்ட்டிங் என்ன பண்ணுவோம்னா, நிஃப்டி 50லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ நிஃப்டி 50 ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எந்தெந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல நமக்கு பார்க்குறது, இப்போ நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, போன செப்டம்பர்லேருந்து சரிஞ்சுக்கிட்டே வந்து, அப்போ இந்த சரிவுலருந்து மார்க்கெட் என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னா, இன்னும் கீழ வந்துட்டே தான் இருக்கு. அப்போ இந்த சரிவுல நமக்கு முக்கியமான டேட்டா பார்த்தீங்கன்னா, இந்த 21,800ல இருக்கு. இப்போ இந்த 21,800ங்கிறது 1 வருஷத்தோட லோ. எக்ஸாக்ட்டா பார்த்தோம்னா, 1 வருஷத்துக்கு விட இன்னும் அதிகமான லோ. அதாவது ஒரு 52 பிளஸ் ஒரு 60 வீக் லோல தான் இந்த மார்க்கெட் வந்து 21,800ல இருக்கும். அண்ட் இப்ப இருக்கிறது வந்து 52 வீக்ஸ், 55 வீக்ஸ் லோல இருக்கு மார்க்கெட். அப்போ இங்க இருக்கிறதுலேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 சப்போர்ட்டுக்கு நடுவுல தான் இருக்கு. ஒண்ணு வந்து 22,800ம், 21,800ம். இந்த 2 சப்போர்ட்டுக்கு நடுவுல தான் போன வாரம் நடந்திருக்கு. இத நான் வந்து வீக்லி கேண்டிலா வச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு நான் தெரியும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டில் வச்சிருக்கேன். அப்ப நமக்கு வீக்லில பார்க்கும்போது என்னன்னா, ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அண்ட் இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்ட ஓகே. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் டவுன் ஆயிட்டே வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நடுவுல புல் பேக் இருக்கு. ஒரு டவுன்ஃபால், ஒரு புல் பேக். ஒரு டவுன்ஃபால், ஒரு புல் பேக். திருப்பி ஒரு டவுன்ஃபால். அப்போ இந்த வீக் புல் பேக் இருக்குமா? இல்ல டவுன்ஃபால் இருக்குமா? அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து ஸ்டில் புல் பேக்குக்காக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். காரணம் என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்ல 200 ஓகே 200 கீழ இருக்கு. நம்மளோட சிம்பிள் ஆவரேஜ்ல நமக்கு 200 கீழ இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு ஓரளவு குரோத்ல தான் இருக்கு நமக்கு வீக்லி கேண்டில் பார்க்கும்போது. ஆனாலும் நமக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப ஒரு 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 க ஒரு பேடான சிச்சுவேஷன். அப்படிங்கிறனால இந்த வாரம் கேண்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இங்கிருந்து பாருங்க மார்க்கெட் வந்து சரிவுல இருந்திருக்கு. ஸோ அடுத்து ஒரு டாஜி கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு டாஜி கேண்டில். அப்ப இந்த டாஜி கேண்டில் என்ன சொல்லுதுன்னா, அதாவது நமக்கு வந்து பையர்ஸ் அண்ட் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்காங்க அப்படின்னு. ஆனா நடுவுல இருந்தாங்கன்னா 100% ஈக்குவல். ஆனா அந்த டாஜி கேண்டிலோட பாட்டம்ல இருக்காங்க. ஸோ பாட்டம்ல இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பவர் ஈக்குவலா இருந்தாலும் பிரைஸ் ஆஃப் த ஸ்டாக் வந்து கீழ குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்படிங்கிறனால செல்லர்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறது. அது எங்க நமக்கு ப்ரூவ் ஆயிருக்குன்னா, அடுத்து நமக்கு வந்து அடுத்த வாரம் அதாவது
போன வாரத்துக்கு முந்தின வாரம், போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ. அது இந்த போன வாரத்தில முக்கியமான பிரைஸ் ரேஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க குடுத்திருந்த இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் தான். இத நம்ம எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட். அப்ப இந்த ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல இந்த வாரத்துக்கான எவ்ளோ ட்ரேட்ஸ் நடந்திருக்கு, எந்தெந்த பிரைஸ்ல எவ்ளோ ட்ரேட் நடந்திருக்குன்னு. நீங்க முக்கியமா பார்த்தா தெரியும். இதோட ஃபுட் பிரிண்ட் சார்ட்ல வந்து அதாவது நீங்க வந்து பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல தான் அதிகமான ட்ரேட் நடந்திருக்கு. அதாவது இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ஒரு 348 மில்லியன் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இன்னொரு 340 மில்லியன் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும். அப்போ ஒரு மேக்ஸிமம் ட்ரேட் இங்க தான் நடந்திருக்கு. ஆனா மார்க்கெட் கரண்ட் பிரைஸ் ரேஞ்ச்ல எங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன் சைட்ல. அப்போ இது வந்து வால்யூம் ஆஃப் த ட்ரேட். ஸோ வால்யூம் ஆஃப் த ட்ரேட் இங்க தான் அதிகமா நடந்திருக்கு. 1. இந்த 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 பிரைஸ் ரேஞ்சில தான் வால்யூம் ஆஃப் ட்ரேட் அதிகமா நடந்திருக்கு. ஆனா நமக்கு இங்க பாட்டம் ரேஞ்ச் இருக்கு பாருங்க. இந்த பாட்டம் ரேஞ்சில தான் பிரைஸ் கண்ட்ரோலிங் நடந்திருக்கு. இத எப்பிட்றான்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கோடு வருது பாருங்க. இந்த கோடு. இந்த கோடு தான் என்ன சொல்லும்னா, மார்க்கெட் வந்து எந்த இடத்துல பிரைஸ்ல அதாவது வந்து முக்கியமான ட்ரேட்ஸ் நடந்துட்டு இருக்கு கண்ட்ரோல்ல அண்ட் லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ்ல வச்சு சொல்லும்போது. அப்படி பார்த்தா, நமக்கு வந்து டோட்டலா இந்த வாரங்கள்ல வந்து பையர்ஸ் வந்து 84 மில்லியன் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமா நடத்தியிருக்காங்க செல்லர்ஸ விட. அப்படிங்கிறனால மார்க்கெட் மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த வால்யூமும் ட்ரேடுக்கும் சம்மந்தம் கிடையாது. ட்ரேட் பிரைஸ் மேல போறது. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, போன வாரம் வந்து பாருங்க, நம்மளோட டாஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. அந்த டாஜி கேண்டில் அப்போ நான் வந்து ஹைட் ஆல் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். அப்போ இந்த டாஜி கேண்டில் அப்போ பிரைஸ் வந்து கீழ ரேஞ்சில தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ பிரைஸ் வந்து இங்க வாலடைலிட்டி கம்மியா இருந்திருக்கு. பிரைஸ் இந்த ரேஞ்சில இருக்கும்போது, அதுக்கப்புறம் பாருங்க, மார்க்கெட் பையர்ஸ் தான் அதிகமா இருந்திருக்காங்க. ஆனாலும் மார்க்கெட் கீழ வந்திருக்கு. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த இடத்துல பாருங்க, செல்லர்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க. நம்ம ஜனவரி 27 வீக்ல. ஆனா, அடுத்த வாரம் நம்ம செல்லர்ஸ் அதிகமா இருக்கனால மார்க்கெட் கீழ போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா கிடையாது. ஏன்னா, இதோட மீன் பிரைஸ் வேல்யூ இங்க இருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் இங்க தான் போகும். இத பார்த்தீங்கன்னா, இந்த மீன் பிரைஸ் வேல்யூ பக்கத்துல தான் மார்க்கெட் மூவ் ஆகும். செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, டவுன் சைட் மூவ் ஆயிருச்சு. திருப்பி டவுன் சைட். இது மீன் பிரைஸ் வேல்யூ பக்கத்துல இருக்கு. ஆனா, இப்ப வந்து நம்மளோட வாலடைலிட்டி இந்த மேல இருக்கிற ஒரு பாக்ஸும், கீழ இருக்கிற ஒரு பாக்ஸும் பெருசா இருக்கிறனால, நமக்கு வந்து அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா இந்த மாரி ஒரு ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. அதாவது நமக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்ச்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. எனக்கு அப்ப நமக்கு வந்து லோவர் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு தான் நெறையா இருக்கு மார்க்கெட்ல. காரணங்கள் வந்து 1 வந்து இது வந்து ஹையஸ்ட் டிப்போட பிரைஸ்ல கண்ட்ரோல் இல்ல. நம்பர் ஆஃப் வால்யூம் ட்ரேட்ஸ் நடந்ததுமே நமக்கு வந்து இந்த கேண்டிலோட டாப்ல இல்ல. இது என்னமோ ப்ராப்ளமா இருக்கு போல. ஓகே கரெக்ட். அப்போ நமக்கு இந்த கேண்டிலோட டாப்ல இருக்கு. இந்த ஹையஸ்ட் வால்யூம் ட்ரேடட் பிரைஸ் 1. ஆனா மார்க்கெட் கண்ட்ரோல் பண்றது பாட்டம்ல இருக்கு. அப்படிங்கிறனால இந்த வாரம் மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி ஒரு லோவர் சைடு கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நெறையா இருக்கு. அண்ட் இந்த வாரம் கேண்டில் இந்த பக்கம் நடுவுல ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா இப்படி வரும். இல்ல நமக்கு வந்து இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா, கொஞ்சம் மேல போகும். ஸோ அப்ப இன்னைக்கு மார்க்கெட் எங்க வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல லோவர் சைடு தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா 22,800 இந்த தடவ கிராஸ் பண்ணிரும். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா 21,800. ஸோ மார்க்கெட் இந்த மீன் வேல்யூல இருந்து 22,400ல இருந்து மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் இதோட வால்யூம் என்னன்னா 22,120 அப்படிங்கிறனால இவ்வளோ தூரம் செல்லர்ஸ் கீழ கொண்டு வந்தவங்க இங்கிருந்தே மார்க்கெட்ட மேல கொண்டு போவாங்களான்னா கிடையாது. கண்டிப்பா மார்க்கெட் இந்த வாரம் கீழ 21,800 வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இதான் நம்ம நிஃப்டி 50ல. இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நமக்கு வந்து ஃபுட் பிரிண்ட் சார்ட் பார்த்தோம். பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். 1. அடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்க்குறோம். நிஃப்டிக்கு. 6த் மார்ச் அதாவது இந்த வியாழக்கிழமை வந்து நமக்கு எக்ஸ்பைரிக்கு பார்த்தோம்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு லோவஸ்ட் பிரைஸ் பாருங்க 21,800ல தான் இருக்கு. அழகா நமக்கு இது சொல்லுது. மார்க்கெட் கண்டிப்பா இந்த 21,800 டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவ நம்ம முன்னாடி பார்க்கவே இல்ல. நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். இதோட ஃபுட் பிரிண்ட் சார்ட் பார்த்து அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் இந்த பக்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே டவுன் சைடு வந்துருச்சு. இப்ப இங்கருந்து ஒரு பிக் பிளேயர்ஸ் மேல கொண்டு போவாங்களா? கீழ கொண்டு வருவாங்களான்னா, கீழ வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா, இந்த இந்த ஒரு இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இருக்க மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த பிரைஸ் ரேஞ்ச்.
இந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்க மூவ்மெண்ட் எல்லாம் கடைசி நாள் மட்டும் தான் நடந்துச்சு. நீங்க நல்லா மார்க்கெட்ட வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். இந்த மார்க்கெட் வந்து திங்கள்ல இருந்து செவ்வாய் வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில இருந்துச்சு. அண்ட் அதுக்கு ஒரே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இவ்ளோ தூரம் கீழ வந்திருக்கு. அப்படின்னா மார்க்கெட் ஸ்டில் கன்டின்யூ ஆகி இந்த வாரமும் கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லுது 21,800 வரதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் எத தாண்டி மேல போகாதுன்னா 22,500 தாண்டியே மேல போகாது. அப்போ 22,500னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். நமக்கு எந்த இடத்துல வால்யூம்ஸ் அதிகமா இருக்கோ அங்க. இப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் லாஸ் ஆயிட்டாங்க ஏற்கனவே அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப இந்த 22,500 தாண்டி மார்க்கெட் மேல போகாது. அதுக்கும் கீழ தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ இந்த வாரத்தோட மார்க்கெட் ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான். அதாவது அதிகபட்சம் 22,500ம் லோவஸ்ட் வந்து 21,800மா இருக்கும். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நீங்க வந்து கொஞ்சம் கீழ வரதுக்கான மூவ்மெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்ட்ராடேல கன்சாலிடேஷன்க்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல. நமக்கு இப்போ பேங்க் நிஃப்டி அப்படியே எடுத்து பார்ப்போமே. இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டில பார்க்குறோம். நான் இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுறேன். இப்போ பேங்க் நிஃப்டில நமக்கு இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த பேங்க் நிஃப்டி நான் ஏற்கனவே சொன்னேன். நிஃப்டிய விட கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. நம்ம வந்து வீக்லி கேண்டில் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறனால. அண்ட் பாருங்க மார்க்கெட் டவுன் சைடு வருது. ஒரு புல் பேக் அண்ட் இந்த டவுன் ஒரு ஒரு நார்மலா நம்ம ஒரு யாருமே தெரியாத ஆள் பார்த்தாலும் சரி, இது ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட், இது ஒரு புல் பேக்னா, திருப்பி இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் மூவ்மெண்ட்க்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். அண்ட் நம்ம மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து இந்த இடத்துல 47,800ல இருக்கு மார்க்கெட். இப்போ இப்போ இருக்கிற மார்க்கெட் லெவல் வந்து 48,500 அண்ட் இப்போ 48,300 அங்கிருந்து 47,600க்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த லெவல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் ரீஜன். இந்த லெவல் இந்த 47,800 அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகி அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் பேக் ஆகும். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிலையும் அப்படிதான். இந்த மார்க்கெட் வந்து ஒரு கடந்த ஒரு வாரமா இங்க தான் இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு நாள் மட்டும் தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி கீழ வந்திருக்கு. அப்படிங்கிறனால, இவ்ளோ தூரம் கீழ வந்த மார்க்கெட் இந்த பிரைஸ் ரேஞ்சையும் தொடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நம்ம ஃபுட் பிரிண்ட் சார்ட் பார்த்தோம்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்னன்னா, இந்த லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸும் மார்க்கெட்டோட கண்ட்ரோல் எங்க இருந்திருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, போன வாரம். போன வாரம் நிஃப்டில மட்டும் அதாவது பேங்க் நிஃப்டில மட்டும் போன வாரம் டோட்டலா 43 மில்லியன் ட்ரேட்ஸ் நடந்திருக்கு. அண்ட் இந்த 43 மில்லியன் ட்ரேட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் கண்ட்ரோல் ஆயிருக்கிறது 48,700ல தான் மேக்ஸிமம் பிரைஸ் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஆனா செல்லர்ஸ் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, வெள்ளிக்கிழமை இந்த 48,700ல இருந்து பிரைஸ அப்படியே டவுன் சைட் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 1 டேல. அப்போ அவங்களோட சிங்கிள் மூவ்மெண்ட் 1 டேல அவங்க கீழ கொண்டு வராங்கன்னா, அடுத்துமே இந்த வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஏன் வெள்ளிக்கிழமை கொண்டு வரணும்? அதுக்கு முன்னாடி கொண்டு வரலன்னா, வெள்ளிக்கிழமை தான் ஃப்ரெஷ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இப்ப இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் புல் பண்ணி, அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 1. 2வது பேங்க் நிஃப்டில நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி கிடையாது. வீக்லி எக்ஸ்பைரிய மாத்திட்டு, மந்த்லி எக்ஸ்பைரியா ஆக்கிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு மாறிடுச்சு. அப்ப பேங்க் நிஃப்டில எந்த இடத்துல நமக்கு அதிகமான ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 48,000த்துல. அப்போ மார்க்கெட் வந்து இங்க இருக்கிற பிரைஸ் கண்டிப்பா இந்த 48 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த தடவ வந்து மார்க்கெட் லோவர் சைடு தான் மூவ் ஆகும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே லோவர் சைடு மூவ் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா, பிரைஸ் கண்ட்ரோல் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழ இருக்க ஜஸ்ட் வால்யூமே பெருசா இருக்கு. 1 அதனால மார்க்கெட் கீழ வரும். 2வது நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பாருங்க. அதிகமான ஸ்டாப் லாஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 48,000. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டானா என்னன்னா, ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல அதாவது ஆப்ஷன்ல கால் அண்ட் புட் வந்து எந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அதிகமா வந்து ஏற்கனவே ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்ப இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, எந்த இடத்துல புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கோ, அங்க நெறைய ஸ்டாப் லாஸ் இருக்கு. இல்லைன்னா ஒரு சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. அதே மாரி எந்த இடத்துல அதிகமா மார்க்கெட் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கோ, அந்த இடத்துலருந்து மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு கம்மின்னு அர்த்தம். அண்ட் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது இந்த மந்த்லி எக்ஸ்பைரி இன்க்ளூட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம 2 மந்த் எக்ஸ்பைரி இன்க்ளூட் பண்ணாலும் அதே தான் நடக்குது. சிங்கிள் மந்த் எக்ஸ்பைரி பண்ணாலும் அதே தான் இருக்கு. 2 மந்த்ஸ் எக்ஸ்பைரி இன்க்ளூட் பண்ணாலும் டேட்டா அதே தான் இருக்குங்கிறனால, இந்த டேட்டா கொஞ்சம் வேலிட். ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால நெறைய டைம் ஹோல்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இப்போதைய நிலைமைக்கு, இப்போதைய ஆர்டர்ஸ வச்சு நான் பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி 48,000ம்
48,000ம் 49,000ம் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சில தான் மார்க்கெட் இந்த வாரம் இருக்கும். 48,000ம் 49,000ம். அதாவது ஏற்கனவே இருந்த கேண்டிலோட ஒரு இன்சைட் கேண்டிலா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து இந்த வீக்லி அனாலிசிஸோட பேங்க் நிஃப்டி. நம்ம அடுத்து சென்செக்ஸ். அப்படியே நம்ம சென்செக்ஸ பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. வெண்டர் டஸ் நாட் புரொவைட் வால்யூம் டேட்டா. சென்செக்ஸ்ல வந்து வால்யூம் டேட்டா கிடையாது போல. ஸோ சென்செக்ஸ்லயும் அழகா தெரியுது. நமக்கு வந்து 10, 20 கீழ தான் இருக்கு. ஓகே. அப்படிங்கிறனால நம்ம 10 வந்து பார்த்தீங்கன்னா 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் டவுன் சைட் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. அண்ட் முக்கியமான இந்த நம்ம சென்செக்ஸ்லோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. இப்போ இல்லன்னா இங்க 22 ஆ ஓகே. நம்ம அத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சென்செக்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்து பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பார்த்தா, நமக்கு வந்து மார்க்கெட் எங்க வரைக்கும் ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22,500 72,500 வரைக்கும். இப்போ சென்செக்ஸ பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட் 72,500 சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் பாட்டம்ல தான் இருக்கு. அப்ப நம்ம சொன்ன பிரைஸ் ரேஞ்ச் கரெக்ட் தான். என்னன்னா, தான் சென்செக்ஸோட ஒரு இது. நெக்ஸ்ட் வீக் வந்து பாட்டம் சைடு 22,700 அப்படின்னா, இதுதான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். கரெக்ட்டா தான் நம்ம சொல்லியிருக்கோம். எங்கிருந்து ஒரு சப்போர்ட் லைன் அப்ப இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேல போனா 74,400 வரைக்கும் போலாம். ரொம்ப ரேஞ்ச்ல இருக்கு. இப்போ சென்செக்ஸ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு போன வாரத்த விட டவுன் சைட் கேண்டிலா தான் வரும். அண்ட் லோவஸ்ட் பாட்டம் ரேஞ்ச் எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நான் 72 ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான். 72,500 ஹையஸ்ட் போறது 74,000. ஸோ 74,000 அதிகபட்சம் போகும். லோவஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, 72,400 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் வந்து நமக்கு சென்செக்ஸ பொறுத்தளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் நமக்கு பிரைஸ் ஆக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா, 50, 100 இந்த இடத்துல நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சிருக்கேன். ஸோ இந்த கிரீன் கலர் லைன் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ப்ரவுன் கலர் லைன் வந்து 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதுக்கு மேல இருக்கிறது வந்து கிரே கலர் வந்து 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். எப்போ இந்த 10ம் 20ம் கீழ நோக்கி இருக்கோ, அதாவது மேல 10 இருக்கும். சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் நம்ம பார்த்தோம்னா, இந்த மாரி மேல 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், கீழ 20, கீழ 50. இப்படி இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் மேல போகுதுன்னு அர்த்தம். எப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ, இந்த இடத்துல 10 பாருங்க இப்ப கீழ இருக்கு. 20யும் திருப்பி கீழ வரப்போகுது 50க்கு கீழ. இப்போ இந்த வாரம் இந்த 50 இந்த 20 வந்து 50ய விட கீழ கிராஸ் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து லோவர் சர்க்யூட் அடிக்கும். அப்படின்னா, இந்த சைடு சப்போர்ட் இருக்குல்ல 72,500 அது வரைக்கும் ஃபாலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட சென்செக்ஸோடது. அண்ட் நம்மளோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட வாலடைலிட்டி இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியமானது. அண்ட் நான் இந்த வாலடைலிட்டி இண்டெக்ஸ ஒரு 5 டேல வைக்கிறேன். ஓகே 13ல இருக்கு. அப்படின்னா, மார்க்கெட் குரோத்துக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா ஸ்டில் வாலடைலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால, மேல போகும் அப்படிங்கிறனால 100% நம்மளோட மார்க்கெட்ஸ் இன்னும் மேல வரதுக்கான ரெடி ஆகல. இருக்கிற சப்போர்ட் ரேஞ்சில இருந்து நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், மேல வரதுக்கான சான்சஸ் இல்ல. அண்ட் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிஃப்டிக்கு அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதே தான் இந்த பிரைஸ் ரேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே இருக்கிற பிரைஸ் ரேஞ்ச விட மார்க்கெட் இன்னைக்கு கீழ வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து இன்ட்ராடே அதாவது நாளைக்கு திங்கட்கிழமைக்கான ப்ரெடிக்ஷன் வந்து போன வெள்ளிக்கிழமையும், சனிக்கிழமையுமே நம்ம வந்து போட்டுட்டோம் வீடியோ. ஸோ உங்களுக்கு அந்த டீட்டெயில் வீடியோ வேணும்னா பாருங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ்க்கான வீடியோ. அப்போ இந்த வாரம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வாரமும் நீங்க மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன், கேண்டலோட பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து ஒரு மல்டிபிள் டேட்டாஸ் எடுத்திருக்கோம். யூசுவலா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இப்படி இருக்கு. மார்க்கெட் கீழ விழும் 1. 2வது தனியா தான் பண்ணுவாங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு. நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸோட டேட்டா எடுத்திருக்கோம். நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட டேட்டா எடுத்திருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட டேட்டா எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம சேனலோட அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நெறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லும்போது எனக்குமே சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கண்டிப்பா இந்த 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 தடவையும் அனாலிசிஸ் வந்து பெரும்பாலும் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போன வெள்ளிக்கிழமை மட்டும் தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நம்ம வந்து திங்கட்கிழமை பிரேக் அவுட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனா போன வெள்ளிக்கிழமையே பிரேக் அவுட் ஆயிருச்சு. அதுதான் நடந்தது. ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா,
கடந்த திங்கள்லேருந்து செவ்வாய், வியாழன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேயே இருந்துச்சு. அண்ட் ஒரே நாள்ல மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்படிங்கிறனால கண்டிப்பா இந்த டவுன்ஃபால் வந்து இதுவரைக்கும் இருக்கும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, மார்க்கெட் வந்து இன்னும் கீழ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் சொன்னோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த வீக்கான அனாலிசிஸ் நண்பர்களே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்ல நான் வந்து அனாலிசிஸ்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, தைரியமா நீங்க மீன் தைரியமா இல்ல, லைக் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கும் புரியும். மத்த நம்ம வியூவர்ஸ்க்கும் ஏதாவது இருந்தா கரெக்ஷன் பண்ணலாம். செகண்ட் வந்து அனாலிசிஸ் நல்லா இருக்குன்னா, உங்களோட அப்ரிசியேஷன் அதாவது உங்களோட நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஒண்ணு. அண்ட் தொடர்ந்து நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ட்ரேடிங் சம்மந்தமான மத்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். நன்றி.